எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் இலக்கணம் பார்த்துட்ருக்கோம். இலக்கணத்தில் எழுத்து இலக்கணம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி சொல் இலக்கணம் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இலக்கணத்தில் எத்தனை வகைகள் இருக்குது? 5 வகைகள் இருக்குது, கரெக்டாக? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு இலக்கணத்தில் 5 வகைகள் இருக்குது. என்னென்ன வகைகள்? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து இலக்கணம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி சொல் இலக்கணம் பார்ப்போமா? சொல் இலக்கணம் அப்படின்னா என்ன? ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ ஒரு பொருளை தருவது. ஒரு எழுத்து தனியானோ பொருள் தரும், இல்லைன்னா ஒரு எழுத்துக்கு கூட அதிகமாக 2, 3, 4 அதிகமான எழுத்துக்கள், ஒன்றை விட அதிகமான எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருளை தாருது. அதுதான் சொல் அப்படின்னு சொல்கிறேன். எழுத்து அப்படின்னா ஒரு லெட்டர், சொல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேர்ட். ஓகேவா? இப்போ ஒரு எழுத்து, அதுக்கு எக்ஸாம்பிள் மா. மானா மாமரம், ஆ அப்படின்னா பசு அப்படின்னு அர்த்தம். இதில் மா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து தனித்து நின்று மாமரம் அப்படிங்கிற பொருளை தருது. அதே நேரம் ஆ அப்படிங்கிற எழுத்து தனித்து நின்று பசு அப்படிங்கிற பொருளை தருது. அதான் ஒரு எழுத்து தனித்து நின்று பொருளை தருவது. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா காகம். இதில் எத்தனை எழுத்து இருக்குது? 3 எழுத்துக்கள் இருக்குது. மயில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 3 எழுத்துக்கள் இருக்குது. அதுதான் பல எழுத்துக்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருளை தருவது. காகம், அதில் 3 எழுத்துக்கள் இருக்குது, அது ஒரு பறவை. காகம் அப்படிங்கிற பொருளை தருது. அதே நேரம் மயில், மயில் அப்படிங்கிறது ஒரு பறவையை குறிக்குது, அப்படி தானே? ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் ஒரு பொருளை தரது சொல் அப்படின்னு பொருள். இப்போ காகம் அப்படிங்கிறது ஒரு சொல், மயில் அப்படிங்கிறது ஒரு சொல். ஓகேவா? சொல்லில் 4 வகைகள் இருக்குது. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சொல்லின் வகைகள் என்னென்ன? பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்தோட பெயரை குறிக்கும் சொல், ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல், அதுதான் பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம். எடுத்துக்காட்டு கண், கண்ணை குறிக்குது. யாழினி அப்படிங்கிறது ஒருத்தங்களோட ஒரு பொண்ணோட பெயரை குறிக்குது, அதுதான் பெயர் சொல். அப்புறமா வினைச்சொல், ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல். வா, போ, கம், கோ அதெல்லாம் ஒரு வினை தானே, ரைட்டா? அந்த வினையை குறிக்கக்கூடிய சொல் தான் வினைச்சொல். அடுத்ததா இடைச்சொல். இடைச்சொல்லுன்னா இடையில வர்றது. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். தந்தையும் தாயும், அந்த 2 வேர்ட்ஸ்க்கு இடையில வருதில்ல, ஐ அந்த மாதிரி சொல் வருதில்ல, அதுதான் இடைச்சொல். அப்புறமா உரிச்சொல். உரிச்சொல்லுனா பெயர் சொல் இல்லைன்னா வினைச்சொல்லோட தன்மையை மிகுதிப்படுத்தி சொல்கிறது. அதாவது மாநகரம், மாநகரம் சால சிறந்தது. சிறந்ததுனாலே ஓகே, சால சிறந்ததுன்னா ரொம்ப சிறந்தது. இப்போ மாநகரம், நகரம் ஓகே, மாநகரம்னா அதை விட பெரிய நகரம் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ பெயர் சொல் இல்லைன்னா வினைச்சொல்லோட தன்மையை மிகுதிப்படுத்தி கூறுவது தான் உரிச்சொல். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.